உங்க வாழ்க்கையில இருக்கிற தனிமையான பகுதியில் கூட சரி, இப்போ கூட சரி, நீங்க தனித்தில்லை, உங்களோட ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டித்த உருவாக்கின தேவன் உங்களோட இருக்கும்பொழுது நீங்கள் சிறியவர்களாக இருந்தாலும் உங்களோட இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறபடினால உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எப்போதுமே நமக்காக இசைக்கருவிகளை வாசிக்கிற நம்ம தம்பி கேலப் அவர்கள் இன்னைக்கு அவங்க அனிவர்சரியில் அவங்க ஒரு அனிவர்சரி கொண்டாட்டத்தில் ஒரு முக்கியமான தலைவராக அந்த தம்பி அவங்க நியமிச்சனால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க நம்ம மத்தியில் அவங்க வர முடியல. இருந்தாலும் ஆண்டவர் என்னன்னா உங்க இசைக்கருவிகளை பார்க்கல, ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்க்குறாரு. அல்லேலூயா. பாடல் ஆண்டுக்காக எழுதியிருக்கிறேன். அது என்னன்னா என்னோட ஒவ்வொரு இருதய துடிப்பிலும் ஆண்டவரே உங்க பேர் தான் துடிக்கும். அப்போ ஆண்டருக்காக நம்ம உயிர் வாழணும் இல்லையா? அந்த இருதய துடிப்பே ஒரு இசை போன்றலாம். ஸோ நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு உங்கள் இருதயம் உடைக்கப்பட்டாலும் ஆண்டவரை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் இருந்து ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்கள் இருதயத்தில் உடைக்கப்பட்ட பகுதிகளை முழுமையாக ஒட்டி சேர்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஏன் தெரியுமா? ஏன்னா உங்கள் இருதயத்தை உருவாக்கினவரே அவர் தாங்க. அவர் உருவாக்கின ஒரு பொருள், அதாவது நம்ம கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம கண் முன்னாடியே அது உடையும் போது நம்ம மனசுக்கு எவ்வளோ வலிக்கும் இல்லையா? அதே மாதிரி ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை அவர் உருவாக்கினால உங்கள் மனசு உடையக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. உங்கள் உள்ளத்தை நீங்கள் அவர் கரத்தில் அவரோட பொருட்களை கொடுக்கும் போது உங்களை நல்ல நேரான பாதைக்குள்ளார, ஆபத்தே இல்லாத ஒரு பாதைக்குள்ளார, பரிசுத்தமான ஒரு பாதைக்குள்ளார, பாதுகாப்பான ஒரு பாதைக்குள்ளார ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். அதை ஒட்டி தான் இன்னைக்கு நம்ம ஆராதனை பாடல்களை பாட போறோம். கரங்களை ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிறோம். முதல்ல அந்த பாடலை பாடும்பொழுது அது என்ன வசனத்தை ஒட்டி அந்த பாடலை எடுத்தேன் என்றால், சங்கீதம், வேதத்தை திருப்பிக் கொள்ளலாமா? சங்கீதம் 107 அதிகாரம் வசனம் 19 வசனம் 20 நம்ம வாசித்தால், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை, அதாவது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். நம்மளை பற்றி எழுதப்பட்டிருக்கு. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை, அதாவது நம்மை ஆண்டவர் நம்மளுடைய இக்கட்டுகளுக்கு, துன்பங்களுக்கு, துயரங்களுக்கு, இக்கட்டுகளுக்கு ஆண்டவர் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அப்படின்னா தூய்மையான தமிழில் காப்பாற்றுகிறார் என்ற அர்த்தம். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர், அதாவது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆண்டவர் இப்படிப்பட்ட தேவனாயிருக்கிறாரு. அவர் அவருடைய வார்த்தை அனுப்பி, வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். அப்ப ஆண்டோடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது ஒரு ஔஷதம் போன்றது, அது ஒரு மருந்து போன்றது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க, அவர்களை ஆறுதல் செய்ய, குணப்படுத்த வலிமை அந்த தேவனுடைய வார்த்தைகள் இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தையே, இந்த பிரபஞ்சத்தையே ஆண்டவர் களிமண் செங்கல் மூலியமாக உருவாக்கவில்லை. அவர் அவருடைய வாயின் வார்த்தை மூலியமாக தான் இந்த உலகத்தை உருவாக்கினாரு. அந்த வசனங்கள், அந்த வேதத்தில் இருக்க வசனங்களும் தேவனுடைய வார்த்தை ஒட்டி தான் இந்த பாடல்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்ப இந்த பாடல்கள் நம்ம பாட போறோம் இல்லையா? அது வெறும் பாடல்கள் இல்லை, அது வெறும் சங்கீதம் கிடையாது. அதற்கும் மேல பார்த்தீங்கன்னா அது இறைவனுடைய வார்த்தை வச்சு மயமா எழுதுனதுனால இந்த பாடல் நீங்க கூடவே சேர்ந்து பாடும்பொழுது உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் ஒரு ஆறுதலை ஏற்படுத்துவார். உங்களுக்கு வியாதிகள் இருந்தால் நிச்சயமா உங்களுக்கு குணமாக்குவார். உங்கள் வருங்காலத்தை குறித்து உங்களுக்கு சில கவலைகள் இருந்தால் உங்கள் வருங்காலத்தை குறித்தும் பேசுவார். உற்சாகமாக நம்ம எல்லாரும் எந்திரிச்சு நின்று முதல் பாடல் பாடுவோமா? புதுவாய்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. ஆமாண்டவரே, இன்று பாடிக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே புதிய துவக்கங்களை தருவீராக.
ஒரு
ரொட்டி 5 பிரெட்டை வச்சு இப்படி 5000 பேருக்கு நம்ம வந்து உணவளிப்பது அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? அந்த சின்ன பையனுக்கு இருந்தது அவ்வளவுதான். அந்த சின்ன பையன் கொடுக்கவனா ஏசப்பா வந்து என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு அதை அசட்டை பண்ணலை, அதை தாழ்வா இழிவா ஏசப்பா நினைக்கல. அந்த சின்ன விஷயத்துக்கு கூட ஏசப்பா, அந்த சின்ன பையன் கொடுத்த அந்த சின்ன விஷயத்துக்காக கூட ஏசப்பா நன்றி செலுத்தினார். உடனே அதை எடுத்து ஏசப்பா வானத்தை பார்த்து அவர் நன்றின்னு சொல்லி அவர் வந்து அதுக்காக வேண்டுதல் செய்ய ஆரம்பிச்சார், ஜெபிக்க ஆரம்பித்தார். உடனே என்னன்னா அவர் ஜெபிச்சுட்டு மக்கள் கிட்ட கொடுக்கும்போது அந்த 5 அப்பம் அப்படியே மல்டிப்ளை 5000 மெல்ல மெல்ல மாறி மிராக்கிளஸா சூப்பர் நேச்சுரலா 5000 மாறி எல்லோரையும் அது போஷித்ததா, எல்லோருக்கும் உணவளித்தது. அந்த பசியோட பட்டியோட யாருமே இல்லை. வனாந்திரத்துல உணவில்லை, எல்லாருமே மயக்கம் போட்டு இருந்திருப்பாங்க. ஆனா பசி மயக்கத்துல யாருமே கஷ்டப்படக்கூடாதுக்கான ஏசப்பா அவங்களுக்கு மனசுக்கு தேவையான வார்த்தையும் கொடுத்தார், அவங்களுடைய வயிற்றுக்கு தேவையான உணவும் கொடுத்தாரு. ஏன்னா அவர் நம்மளை உருவாக்கிய இறைவனா இருக்கிறதுனால நம்மளுடைய பாடுகளை கஷ்டங்களை அறிஞ்சவர் இருக்கிறாரு. அது நன்றி செலுத்தும் பொழுது இந்த அற்புதம் நடந்தது போல உங்க வாழ்க்கையில எந்த குறைவுகள் வந்தாலும் நீங்க வந்து சோர்வடையாதீங்க, நன்றியோட இருங்க. ஆண்டவரே, பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, கொஞ்சத்தில் உண்மையாய் இருப்பவன் அநேகத்துக்கும் பாத்திரவானாய் ஆண்டவர் மாற்றுவார். நீங்க சின்ன விஷயத்துல கூட நீங்க நன்றியோட உண்மையா இருக்கும்போது அதுல கூட ஆண்டவர் உங்களோட இருக்கிறது நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் அதை பெருக்கி 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 1000 மடங்காய் பெருக்கி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். அடுத்த பாடல், என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே
Thank you, Jesus. ஆமாண்டவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஆமாண்டவரே, ஏசப்பா, ஆண்டவரே, எங்களை உருவாக்கினவரே, எங்களுக்காக உம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தின தெய்வமே, உங்கள் உயிர் ஜீவனை பார்க்கிலும் நீங்கள் எங்களை அல்லவா நேசித்தீர். எங்களுக்காகவா உங்களுடைய உயிரை நீங்கள் தியாகம் செய்தீர். உங்களுடைய பலிகளை, அந்த பலி இதனை நான் மறக்க மாட்டேன். உங்க தியாகத்தை நான் மறக்க மாட்டேன் சுவாமி. எங்க வாழ்க்கையை முழுசா உங்க கருத்துல கொடுத்துட்டேன் சுவாமி. நீங்க அதை ஆண்டவரை நேரான பாதைக்கு நடத்துங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில எதை குறித்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள், ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள், இங்க வந்திருக்கிற பிள்ளைகள் எதை குறித்து மனம் கலங்கி இருக்கிறார்கள் ஆண்டவரே என்று ஆண்டவரே நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. அந்த ஆழ்ந்த மனசுல இருக்கக்கூடிய மனக்காயங்கள், பயங்கள், ஆண்டவர் பாரங்கள், ஆண்டவரே அந்த பதற்றங்களை அறிந்திருக்கிற தேவனே, அது எல்லாம் உங்களுடைய கருத்துல இருக்கிற சுவாமி. நீரே அவங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியங்களும் மாற்றி அமைச்சு ஆண்டவரே அவங்க மூலியமாக ஒரு அற்புதத்தை சாட்சி எங்க கொண்டுட்டு வர போறீங்க சுவாமி. அதுக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, you are like an oxygen to us. ஒரு பிராண வாயு எப்படி நம்ம வாழ்க்கையில கண்ணால பார்க்க முடியாம இருந்தா கூட அது இல்லாம நம்ம உயிர் வாழ முடியாது. ஆக்சிஜன் கண்ணால பார்க்க முடியாட்டி அது இல்லாம நம்ம உயிர் வாழ முடியாத மாதிரி ஏசப்பா நீங்க ஆண்டவரே ஒரு காலத்துல 2000 வருஷம் படி மனிதனாய் அவதரித்து எங்களுக்காக ரத்தம் சிந்தி மரணத்தை சந்தித்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு வந்தீர். ஆனா அதுக்கு பிற்பாடு நீங்க பரலோகத்துக்கு மீண்டும் சென்ற பிறகு இப்ப ஆவியா நீங்க எங்க மத்தியில இருக்கிறீங்க. உங்க பிரசனத்தை உங்க அன்பின் மூலியமாக நீங்க கொடுக்கிற இந்த தெய்வீக சமாதானம், நிம்மதி மூலியமாக நீங்க நிஜமாவே எங்களோட இருக்கிறீங்க நான் உணர்றேன் சுவாமி. ஆனா கண்ணால் உங்களை பார்க்க முடியாட்டியும் நீங்க இல்லாம நம்ம வாழ முடியாது. யூ ஆர் அவர் ஆக்சிஜன். யூ ஆர், நீங்க தான் எங்களுக்கு பிராண வாயுவை போன்றவர். இந்த பிராணனே உங்களுக்கு சொந்தமையா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். ஆமாண்டவரே. நோ, Yeah.
ஆண்டவரே, நவம்பர் 17, 2016 என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு நாள். அந்த நாளில் என்னுடைய அறையில் நான் எக்ஸாமுக்காக படிச்சுட்டே அப்படியே மக்களுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த டைமில் அந்த நேரத்தில் என்னன்னா கஷ்டப்படுற மக்களை நினச்சி எனக்கு ரொம்ப அழகியாக வந்தது. ஆண்டவரே இயேசப்பா, இந்த உலகத்தில் நிறைய பேர் நீங்கள் மனுஷன் உருவாக்குனதே ஒரு பெரிய அற்புதம் தான் இல்லையா? அறிவியல், சயின்ஸில், பயாலஜியில் படிக்கிறோம். ஒவ்வொரு அணு, ஒவ்வொரு நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கன், ஒவ்வொரு அணு எவ்வளோ கஷ்டப்பட்டு அது இயங்குது, நம்ம உயிரோடு வைத்துக்கொள்ளவே எவ்வளோ அது இயங்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு உயிரினம் தன்னைத்தானே அடித்துக்கொள்ளணும்னு அவங்க நினச்சாங்கன்னா எவ்வளோ கஷ்டத்தில் நம்பிக்கையற்ற சூழல் நம்ம இருப்பாங்க. இந்த மாதிரி தற்கொலை எண்ணங்களோட போராடி கொண்டிருக்கவங்களை காப்பாற்ற யாருமே இல்லையா சுவாமி? சிலர் அவங்க வேலையை வெளியில் சொல்லாமலே தன்னைத்தானே மாய்த்து கொள்ளணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? தூரத்துல அவங்களுக்காக ப்ரேயர் தான் பண்ண முடியும். இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்காக யாராவது தற்கொலை எண்ணங்களோட இருக்காங்க, அந்த தீய சக்தி, இந்த மரண ஆவிகள், அந்த தற்கொலை ஆவிகள் என்கிற அந்த தீய சக்தியை அழிச்சு போட்டுங்க ஏசப்பான்னு சொல்லி பலவருக்காக நான் ஜெபிக்கிறது உண்டு. அந்த நேரத்தில் அந்த இதெல்லாம் எப்படி காப்பாதுன்னு சொல்லிட்டு நான் அழுதுட்டு இருந்தேன். அந்த இந்த கஷ்டப்படுற மக்களை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு இறைவனா இந்த பூமியை உருவாக்கி இந்த பூமியில் அழிவுன்னு ஒன்று இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் சுவாமின்னு சொல்லி அழுது ப்ரேயர் பண்ணும்போது திடீர்னு அந்த நேரத்தில் கண்ணை திறந்துட்டே கனவு காண்ற மாதிரி இருந்துச்சுங்க. சின்ன வயசுலேருந்து எனக்கு ஏசப்பா பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஆண்டவர் எனக்கு தரிசனம் ஆகணும்னு ரொம்ப ஆசை. எங்கள் சர்ச்சுக்கு வரக்கூடிய நிறைய முஸ்லீம் ஃபேமிலி பின்புலத்தில் இருந்து வந்தவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஏசப்பா பார்த்தோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஐயோ கடவுள், அவங்க கிட்ட உங்களை காமிக்கிறீங்க, என்கிட்ட உங்களை நீங்கள் காமிக்க முடியாதா? ஏன் ஆண்டவரே மறைந்திருந்து இருக்கிறீங்க, எப்படி உங்களை ஏன் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு பார்த்து நிலவே முகம் காட்டு. நான் எப்பவுமே செய்ய அப்படின்னு மறைச்சிட்டு இருக்கேன். அப்போ நிலவே முகம் காட்டுன்னு சொன்ன மாதிரி நான் ஏசப்பா பார்த்து சொல்லாச்சேன், அந்தவே முகமை காட்டுங்க. அந்த நாள் எதிர்பாராம அப்படியே அபிஷேகத்துல நிறைஞ்சு மனசார ஏசப்பா கிட்ட ஆண்டவரே உங்களுக்கு இதை காட்டுங்க, நான் உங்களை பார்க்கணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணும்போது ஒரு வாரமா அப்படி ப்ரேயர் பண்றேன். குறிப்பா அந்த நாள் கஷ்டப்படுற மக்களுக்காக ப்ரேயர் பண்ணி, ஆண்டவரே இந்த கஷ்டப்படுற மக்களை பத்தி நீங்க
உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து அவன் பின்னாடி அந்த சுப்பன்ல கண் தந்துட்டு கனவு கண்டு மாதிரி இருந்துச்சு. பார்க்கறேன், முழிச்சுதான் இருக்கேன். திடீர்னு அந்த விஷயத்துல ஏசப்பா வந்தாரு. ஏசப்பா வந்து அன்பின் கண்களோட அந்த நபரை பார்த்தாரு. அந்த நபர் அழுதுதான் இருக்காரு. அவர் தெரியல ஏசப்பா பின்னாடி இருக்காரு அப்படின்னா ஏசப்பா அப்படியே கரங்களோட அந்த நபர் அழுகிறாங்க. ஏசப்பா, அதாவது என்னை நேசிக்க யாருமே இல்லை, நான் ஏன் உயிர் வாழணும் அழுகிறானா. ஆனால் ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் அன்பின் கரங்களோட நீட்டி அவர் அந்த நபர் அப்படியே அரவணைக்க ஒவ்வொரு படியா அவர் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு நான் பார்த்தேன். அப்போ அந்த ஏசப்பா பார்க்க எப்படின்னா, இந்த வெளிச்சம் அப்படியே வெண்மையா ஒரு சூரியன் வந்து ஒரு நபருடைய தோல் வந்து அப்படியே ரிலீஸ் ஆன எப்படி இருக்கும் அவ்வளவு. அதாவது கடவுளுக்கு உருவம் இல்லை, ஆனா 2000 வருஷம் முன்னாடி மனிதர்களுக்காக தானே உயிரை பலியா தன்னோட உயிரை பலியா கொடுக்கணும், அதுக்காக ரத்தம் சிந்தணும் இல்லையா, அதுக்காக மனிதனாய் அவள் அவதரித்தார் தான். அது உருவம் இல்லை, அந்த மனித அவதாரத்தை உருவத்துல அந்த விஷனை வந்து கரங்களை அப்படியே நீட்டினார்ல. அப்போ அவருடைய கண்களை நான் பார்த்தேன். அந்த அந்த புன்னகையில அவ்வளவு அன்பு இருந்தது, அவ்வளவு உரிமை இருந்தது. கண்களையும் அவ்வளவு அந்த கண் கலங்கி போனா எப்படி இருக்கும், ஒரு அவ்வளவு உச்சக்கட்ட அன்பு, பாசம், கருணை அந்த கண்களை நான் பார்த்தேன். எப்படி நம்ம ஒரு தாய் தான் பெற்றெடுத்த குழந்தைய அந்த பிரசவ வலிக்கு பிறகு அந்த குழந்தைய முதல் வாட்டி பார்க்கும்போது அவங்க கண் கலங்கி என்னுடைய குழந்தைன்னு உரிமையோட பார்ப்பாங்களோ, அதே மாதிரி ஏசப்பா வந்து அந்த கஷ்டப்படுற நபர், அந்த கஷ்டப்படுற அந்த உலகத்தை அவர் பார்த்தாரு. அப்பவே நான் கண்டுபிடிச்சிட்டேன், இவ்வளவு கருணை அவருக்கு இருக்குன்னா கண்டிப்பா இந்த உலகத்தை உருவாக்கினவர் அவர் தான் இவராதான் இருப்பார் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் அவர் அப்படியே அரவணைக்கிற அந்த கரங்கள்ல அந்த கைக்கு நடுவுல ஆணிகளை ஒரு காலத்துல நமக்காக ஏற்றுக்கொண்டாரு. அது வந்து ரத்தமா சிந்தினத நமக்காக அவர் சிந்தின ரத்தத்தை நினைச்சு சரி பிள்ளைகளுக்காக நான் இந்த கையில தான் ரத்தத்தை சிந்தினேன் ஒரு காலத்துல நினைச்சிட்டு அதே கரத்தோட நம்மளை அரவணைக்க வந்தாரு. அப்போ அந்த கண்ணுல அவ்வளவு ஒரு அன்பு, பாசம், இறக்கம், ஒரு தெய்வீக புனிதம் பார்க்கும் பொழுது இந்த அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன் என்ற பாடல் இவ்வளவு உண்மையானதுன்னு அப்ப நான் கத்துக்கிட்டேங்க. ஸோ ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். நீங்களும் உங்க வாழ்க்கையில கரங்களை ஆண்டுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். நீங்களும் உங்க வாழ்க்கையில ஏதாவது கேள்விகள், ஆவிக்குரிய கேள்விகள், ஆத்மீகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள், இறைவனை பத்தி, ஆண்டவரை பத்தி, இந்த பூமி பத்தி, உங்க வருங்காலத்தை பத்தி, உங்க வாழ்க்கை பத்தி ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆண்டவர் பேசும் தேவனாக இருக்கிறார். உங்க மனசுல நீங்க வச்சுக்க அவசியம் இல்லை. பிரேயர் மூலியமா ஆண்டவர்கிட்ட வெளிப்படுத்துங்க. எப்போ உங்க வாழ்க்கையில பிரேக் த்ரூ நடக்கும், எந்த தீர்வுல என்ன நடக்கும், இதை கூட நீங்க கிளியர் ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கலாம். இந்த பிரச்சனைக்கு என்ன ஆண்டவே தீர்வு கூட நீங்க கேட்கலாம். ஆண்டவர் உங்க ஆவி கண்களை கையை வச்சு, ஏசப்பா என் ஆவிக்குரிய மனக்கண்களை தரங்க, எனக்கு கனவுகள் சொப்பனங்கள் மூலியமா நீங்க வெளிப்படுங்க, என் கூட நீங்க பேசுங்க. ஆண்டவரே உங்ககிட்ட பிரிஞ்சு வாழ்ற வாழ்க்கை எனக்கு வேண்டாம், அதற்காக நீங்க என்னை உருவாக்கலன்னு சொல்லி இந்த ஒவ்வொரு நாள் அவரல்லவா
நான் பாடும் பாடலின் தாயமரே, நன்மைகள் என்னை பார்த்து உறவானவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் என்னை பார்த்து உறவானவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் நிரந்தரம் ஒருவருக்கே, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் நிரந்தரம் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா, எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா, நீரின்றி வாழ்வில்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறாண்மை மறவேனையா, நீரின்றி வாழ்வில்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறாண்மை மறவேனையா, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் நிரந்தரம் ஒருவருக்கே, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் நிரந்தரம் ஒருவருக்கே. Thank you.
என் தொண்டையை எப்படியோ வந்தது வெள்ளப்படுத்தி உங்களுக்காக பாடலை பாட வைத்து வரும் நாட்களில் இன்னும் என் குரலை வெள்ளப்படுத்துவீங்க. என் தொண்டையை நிச்சயமாக முற்றிலுமாய் குணமாக்குவீங்க. இன்னைக்கு நான் பேசுறதே பெரிய அற்புதம். ஆனா ஆண்டவரே என்னை பாட வச்சிருக்கீங்கன்னா உங்க கிருபையா. இனி வரக்கூடிய நாட்களை இன்னும் அற்புதமா நீங்க என் குரலை குணமாக்கி எல்லா ஈரமாக எடுத்து போட்டு சுவாமி இந்த பாத்திரத்தை உங்க கருத்துல கொடுக்குறையா. இந்த குரல் மூலமா நீங்க பலருக்கு ஆண்டவரை நம்முடைய நற்செய்தியை நீங்க சொல்லணும், நீங்க எடுத்து பயன்படுத்தி சொல்லுவீராக. ஆண்டவரை பலரையுமே ஆறுதல்படுத்துவீராக. ஆண்டவர் வரக்கூடிய நாட்களை நீங்க கண்டிப்பா முற்றிலுமாய் குணமாக்க போகிறீர். ஆண்டவரை உங்களுக்காக நான் எழுப்பி பிரகாசிக்க எனக்கு உதவி செய்ய போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கு வந்திருக்க பிள்ளைகள் இந்த கடந்த ஒரு வாரத்தை என்னென்னமோ சூழ்நிலைகளுக்கு நேராக அவங்க கூட கடந்து சென்றிருப்பாங்க. எப்படி எனக்கு இருக்கிற இந்த ஒரு ஒரு இன்ஃபெக்ஷன் உங்க த்ரோட் வச்சு நீங்க அப்படி குணமாக்கி நீங்க இப்பயோ எப்படியோ ஒரு விதத்துல நீங்க உபயோகிக்கிறீங்களோ அதே மாதிரி உங்க பிள்ளைகளுக்கு அல்லது கடந்த ஒரு வாரம் என்னென்னமோ சூழ்நிலைகள் இருந்திருக்கும். அதுல ஆண்டவரை நீங்க அவங்களை பயன்படுத்துங்க. அவங்களுடைய பலவீனம் எந்த இடத்துல இருக்குதோ அந்த பலவீனத்துல அவங்களை சந்திங்க. அந்த பலவீனத்துல ஒரு அற்புதம் செய்து அந்த பலவீனமே ஒரு பலனாய் மாற்ற போகிறீர். அவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க போகிறீர். அவர்களுடைய வருங்காலத்தையும் நீர் ஆசீர்வதிக்க போகிறீர். அவர்களுடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க போகிறீர். ஆண்டவரே அவர்களையும் ஆண்டவரை தேசத்திற்கும் சுற்றியுள்ளவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் நீர் பயன்படுத்த போகிறீர். ஐயா, நீங்கள் ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றினார். நீங்கள் அவர்களுக்கும் ஆசீர்வாதம் தருவீர். அவர்களையும் நீங்கள் பயன்படுத்தி பலருக்கும் ஆசீர்வாதமாய் பயன்படுத்த செய்வீர். இந்த பாடலை பார்த்தது போல ஏந்தி நீங்கள் கரங்களை கூட கொடுக்கும் கரங்களை மாற்றுகிற தேவன். நன்மைகளை எதிர்பார்த்து உங்களுக்கு உதவி செய்யவர் அல்ல. எந்த நன்மை பாருங்க, எத்தனை நன்மைகளை எங்களுக்கு செஞ்சிருக்கீங்க ஐயா. உங்க மூலியமாக நாமளும் இந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டு எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் சுத்தி இருக்கிறவர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த தேசத்திற்கும் நன்மை செய்வோம். ஹல்லேலூயா. மிக விரைவில் இயேசு வரப்போகிறார். நம்ம எடுத்துக்கொள்ள ஒரு அரசியல்வாதியாக அல்ல, ஆனால் நம்ம இறைவனாக அவர் வரப்போகிறார். ஒரு சமூக சேவகனாக அவர் வரப்போகிறார். அந்த கிறிஸ்து தான் தன்னை மேசியா என்று அழைத்து, இந்த அந்த கிறிஸ்து அவங்க ஓனாய் வேஷத்தில் வரக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டி போன்றவன். அவன் இயேசு பெயரை சொல்லி தான் தான் கடவுள், தான் மேசியா, தானே ஒரு கிலோவிட்டு தொட்டில் ஆற்ற மாதிரி அவனே ஒரு உலக போரை உண்டாக்கி அந்த போருக்கு அவன் தான் தீர்வு கொடுக்க முடியும். இனி பதவியில ஏத்துங்க, நான் தான் இந்த உலகத்துல இருக்க போற தீர்க்க போறேன், எல்லா நாடுகளையும் ஒன்றா சேர்க்க போறேன், இந்த உலகத்துல நிம்மதி கொண்டுட்டு வர போறேன், ஒற்றுமை கொண்டுட்டு வர போறேன்னு மக்களை போலியாக அவன் நினைச்சிட்டு அவன் பதவியில ஏறணும்னு நினைப்பான். அவன் தான் கடவுள், சில நேரத்தில் அவன் தான் இயேசுன்னு சொல்லி கூட நடிப்பான். ஆனா இறைவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் பணம் பதவியை எதிர்பார்க்காத தேவன், அவர் செல்வாக்கு எதிர்பார்க்காத தேவன். உங்க உள்ளத்தை தான் அவர் கேட்டாரு. அவர் எதுவுமே இந்த உலகத்துல அவர் கேட்கவே இல்லை. அவர் எல்லோரும் தனக்காக சேவை செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கிற தேவன் அல்ல. அவரை கீழ் இறங்கி அடிமையின் ரூபம் எடுத்து மக்களுக்காக அவர் சேவை செய்கிற தேவன். இயேசுவும் வரப்போகிறார். அந்த கிறிஸ்துவும் இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த நம்ம என்ன ஜெபிக்கணும், என்ன நம்ம வேண்டுதல் பண்ணணும்னா, இந்த உலகத்துல இந்த தீய சக்தியை பார்த்து யாருமே ஏமாறப்படக்கூடாது. மதத்தின் பேரில் அரசியல் வந்தால் அதில் இறைவனுடைய அன்பை அவங்க புரிஞ்சுக்கிறேன்னு அர்த்தம். அவங்க பதவிக்காகவும் அரசியல் பலத்துக்காகவும் தான் அதை காரியத்தை செய்யறாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அந்த மாதிரி அரசியல் ரீதியா மதம் வரக்கூடிய இடங்கள்ல போர் தான் நடந்திருக்கு. ஆனா ஆண்டவர் வன்முறையின் தேவன் அல்ல, அவர் ஒற்றுமையின் தேவன், அன்பின் தேவன். மக்களுடைய உயிரை பாதுகாக்க அவர் வருவார். அந்த அந்தை கிறிஸ்து பாத்தீங்கன்னா முதல்ல நிம்மதியா எல்லாத்தையும் நடத்துறேன் அப்படின்னு சொல்லி பதவிக்கு வருவார். அப்போ ஒரு சில வருடங்களில் தன் சுயரூபத்தை காமித்து உலகத்தில் நிறைய வன்முறையும் கொடுமையான காரியங்களும் நடப்பிப்பான். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் இயேசுவை நம்புறவங்க ஏன் எல்லார்கிட்டும் இயேசு பத்தி சொல்றாங்க தெரியுமா? நம்மளுடைய முன்னோர்கள் கல்கி அவதாரம்னு சொல்றாங்களே, அதர்மத்தை ஒழித்து கல்கி அவதாரம் வருவார். அதை நம்ம இயேசு நம்புறோம். இன்னும் கொஞ்சம் வருஷத்துல இந்த நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல நடக்க போது ஏசப்பாவுடைய உதவியால எல்லாருமே காப்பாற்றப்படணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் எல்லாருக்கும் இயேசுவை பத்தி சொல்லிட்டு வராங்க. சர்ச்சஸ் முழுவதும் நம்மளும் ப்ரேயர் பண்ணுவோம், எல்லாரும் காப்பாற்றப்படணும், யாருமே இந்த தீய சக்தியால வஞ்சிக்கப்படக்கூடாது. அந்த கிறிஸ்து யாருன்னா
ஏசப்பா மீண்டும் வந்து அந்த தீய சக்தியா ஒரு சுவாசத்தினால அழிச்சு போட்டுவாரு. கத்தி கம்பு வச்சு அவர் ஆன்டி கிரைஸ்ட் அழிக்க மாட்டார் ஏசப்பா. ஒரே சுவாசத்தால தீய சக்தியோட தலைவனை அழித்து போட்டு சாத்தான தன்னோட சுவாசிச்சாலே போதும், உடனே சாத்தான் அழிஞ்சு நம்ம எல்லோரையும் காப்பாற்றுவார். ஆமென். அதற்கு பிறகு புதிய உலகத்திற்கு நம்ம கொண்டு சேர்ப்பா. நம்ம எல்லாமே ப்ரே பண்ணுவோமா? ஆண்டவரே ஏசப்பா, இந்த கடைசி காலத்துல நம்ம இருக்கிறோம், எங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க. இந்த உலகம் எதையோ நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஆனா உங்கள் எண்ணம் எல்லாம் எங்களை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. எங்களுடைய கண்கள் எல்லாம் உங்களை நோக்கி போய் கொண்டிருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, இந்த காரியங்கள்லாம் நடக்கும் பைபிள்ல சொல்லியிருக்கிற மாதிரி ஒவ்வொன்றா காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்கள் ஆண்டவர் இந்த ஆராதித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீங்க பாக்குறீங்க. உங்க பிரசன்ஸ்ல அவ்வளவு பாதுகாப்பை, நிம்மதியும், சமாதான சந்தோஷத்தை உணரும். இந்த கடைசி காலத்துல யாருமே அழியக்கூடாதுன்னு நாங்க ஆசைப்படுகிறோம் சுவாமி. யாருமே இந்த தீய சக்தியை பார்த்து அவங்க ஏமாறப்படக்கூடாது. ஆண்டவரே, இந்த போர்ல யாருமே கஷ்டப்படக்கூடாது. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க எங்களை கொண்டு நிறைய பேரை காப்பாற்றுங்க. ஒரு பாதுகாப்பு எல்லாருக்கும் உண்டு பண்ணணும் ஆண்டவரே. எல்லாரும் வருகையில இயேசுப்பா ஏற்றுக்கொள்ளப்படணும். எல்லோரும் நீங்க தயார்படுத்திக் கொள்ளுங்க. திருச்சபையை பரிசுத்தப்படுத்துங்க. எல்லாருடைய பாவ கட்டுகள், அந்த தீய பழக்கங்கள் அண்டரை அடிச்சு எல்லோரும் அந்த புதிய மனுஷனாக மாறணும். புதிய சுவாபங்கள் குணங்களோட அவங்க வாழ்ந்து ஏசப்பா உங்க வருகைக்காக அவங்க தயார் உள்ளவர்களாக அவங்களை மாற்றி அமைப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த இடம் முழுவதும் நிரம்பி வழிய போகுது. நம்மளும் தயாரா இருந்து எங்க குடும்பத்தையும் தயார் செய்து ஆண்டவரே கடைசி காலத்துல ஆண்டவரே அந்த தீய சக்திகள் கிட்ட கூட நெருங்காத அளவுக்கு பாதுகாக்கப்பட்டவர்களா இருப்போம். ஹல்லேலூயா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி. God bless you all and your families. இந்த வேளையில ஒரு நிமிடம் உங்களுக்காக யாராவது பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கீங்களா? உங்களுக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறோம். உங்களுடைய ஹீலிங் ப்ரேயர். இந்த இடத்துல எனக்கு சரீரத்தில் பலவீனமாக இருக்கு. எந்த தலைவலியோ, மூட்டு வலியோ, இடுப்பு வலியோ, எதுவாக இருந்தாலும், அதை நெஞ்சு வலியாக இருந்தாலும், ஏன்னா ஆண்டவர் ஆவியானவர் அதை ஏவுகிறதுனால சுகத்திற்காக, உங்கள் சுகத்திற்காக நமக்கு பிரார்த்தனை செய்திருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் எனக்கு சுகம் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் வேண்டிக் கொள்ளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இந்த வேளையில என்னுடைய சரீரத்தில் இருக்க இந்த பலன் ஒரு மனைவிக்கு ஒரு பலவீனமாக இருக்கலாம், அம்மாவுக்கு பலவீனமாக இருக்கலாம். ஆண்டவர் சமீபத்திற்கு மேல தூரத்துக்கு தேவனாக இருக்கிறார். இங்கே ப்ரே பண்ணா கூட ஆண்டவர் என்ன செய்யறாரு? தூரத்திலேயே ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீ என் வீட்டுக்கு வர நான் பார்த்தேன்ல, நீங்க ஜெபம் பண்ண வேலைக்காரன் சோமாவான்னு சொல்லிட்டு என்ன எஜமான்னு கேட்டான். ஆண்டவர் தூரங்களை ஆண்டவருடைய அற்புதங்கள் கட்டுப்படுத்தாது. அதுக்கு 1000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் இங்க பிரயத்தனை பண்ணாலும் ஆண்டவர் சுகத்தை கொடுக்கக்கூடியவர். அதனால குடும்பத்தில் யாருக்காவது வியாதியா, மருத்துவமனையில் இருக்காங்களா, உங்களுக்கு வியாதி எதுவா இருந்தாலும் இந்த வேளையில வேண்டிக் கொள்ளுங்க. நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். அற்புத சுகத்தை ஆண்டவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுவாங்க. பாருங்க பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் சுகம் கொடுக்கும் தேவன். பார்த்தீங்கன்னா போன இந்த ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வாரம் ப்ரெஷர் ஆயிடுச்சு. இப்போ வீட்டு வேலைலாம் எப்பயும் கூட செஞ்சுட்டே இருப்பேன். நம்மளுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யணும். ஆனால் நான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு 4 hours 5 hours ஒரு மாதிரி இருக்கும். பார்த்தா ப்ரெஷர். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாள் நைட்டும் இந்த ப்ரெஷர் வரும். பாருங்க, ப்ரெஷர் வந்ததுன்னா ரொம்ப சொல்லவே முடியாத அளவுக்கு கூட ஆயிருக்கு. சொல்லுவாங்க 150க்கு மேலே நிறைய ஸ்ட்ரோக் வரும், அது ஒரு இதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி 190 அதெல்லாம் தாண்டி எனக்கு வந்திருக்கு. ஆனாலும் நம்ம உடனே பிள்ளைங்களை எனக்காக ஜெபிப்பாங்க, நானும் ஜெபிப்பேன். கத்துட்ட கொடுத்து என்ன சொல்வேன்னா, ஆண்டவரே நீ சுகமாக்கும் தேவன். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, இயேசுவின் தழும்புகளாலே நீங்கள் சுகமானீர்கள். அதை நான் இது சொல்லுவேன், கன்ஃபஸ் பண்ணேன். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். விசுவாச அறிக்கை. எப்படி இந்த நோய் நம்மளுக்கு பயமுறுத்தும் பொழுது நிறைய கெட்ட சிந்தனைகள் நிறைய வரும். நம்ம இப்படி ஆயிரும், அந்த ஆயிரும், இதாயிரும் அப்படிலாம் வரும்ல. அந்த நேரத்துல நான் என்ன சொல்லுவேன்னா, இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன்னா அதை நம்ம நினைக்க கூடாது. அப்படிங்கும் பொழுது கர்த்தர் பரிபூர்ண ஒரு தடவை நான் ஹாஸ்பிட்டல் போயிடுவேன். உடனே பிள்ளைங்களாம் கால் பண்ணி ஆம்புலன்ஸ் கால் பண்ணுவாங்க, எனக்கு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் போடுவாங்க. என்ன இதுக்கு மேலே பிடிச்சி 30,000 பயக்கம். ஆனால் அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா
செக் பண்ணுவாங்க, பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க, இசிஜி பார்ப்பாங்க. இதுவரைக்கும் 10-15 தடவை மொத்தத்துக்கு போயிருப்பேன். ஒரு தடவை கூட அவங்க வந்து இது இருக்கு அது இருக்குன்னு சொன்னதில்லை. இசிஜி நல்லா இருக்கு, பிளட் இதெல்லாம் இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி கடவுளுடைய கரம் அப்படி இருந்ததுனால தான் எனக்கு இல்லவே இல்லை. எத்தனை பேர் எவ்வளோ சுகமில்லை வேறாங்க. அந்த மாதிரிலாம் ஆகாம திருப்பமாக பலத்தை கொடுத்து சுகத்தை கொடுத்து வந்து 1 வாரம் 2 வாரமா வந்து எந்த விதமான ப்ரெஷர் இல்லாமல் கடவுள் பாதுகாத்துக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துறேன். அந்த தேவன் வந்து இன்னும் இருக்கிறார். அவர் நமக்கு ஞானத்தை கொடுப்பாரு. ஸோ எதில் வந்து நம்ம வந்து பலவீனமாக இருக்கோம், நம்ம என்ன செய்யக்கூடாது, ப்ரேயர் பண்ணும்போது நம்ம கடவுள் வந்து சொல்லித்தராரு. என்னன்னா ஸ்ட்ரெஸ் 2 மணி நேரம் வேலை பார்த்தா ரெஸ்ட் எடுங்க, நிறைய தண்ணி குடிக்கணும், இந்த மாதிரிலாம் சில காரியங்கள்லாம் வந்து எனக்கு வந்து வெளிப்படுத்தணும். அதெல்லாம் கரெக்டாக செய்கிறேன். ரொம்ப நார்மலாக தான் இருக்க ப்ரெஷர். ஸோ இதனால இந்த மாதிரி தான் மக்களுக்கு ஏதோ இதனால வரலாமோ கரெக்டாக ஞானத்தை கொடுத்து நடத்தணும். அதனால இந்த நாள் வந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னன்னா ஆண்டவர் தான் தொட்டு சுகமாக்குவார். நான் கூட சுகமீனமாக இருக்கும்போது என்னோட பிள்ளைங்களாம் ஜெபிச்சாங்க. கொஞ்ச நேரத்தில் டெஸ்ட் பண்ணும்போது நிறைய நேரம் வீட்டில் இருக்கும்போது தான் குறைஞ்சிடும். ரொம்ப இருந்தால் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேனே தவிர வந்து கடவுளுடைய கிருபையால் எல்லாமே வீட்லேயே நம்ம வந்து அப்படியே பார்ப்பாங்க, செக் பண்ணுவாங்க, அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் குறைஞ்சிடும். அந்த மாதிரி அதே மாதிரி விளைவினங்கள், நீங்களும் ரொம்ப நேரம் வேலை செய்றீங்க, உங்களுக்கு விளைவினங்கள் எது இருந்தாலும் கடவுள் இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து சுகத்தை கொடுப்போம். அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏன்னா இயேசுவின் தழும்புகளாலே நீங்கள் சுகமானீர்கள். ஏன்னா அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சுகத்தை கொடுத்துட்டாரு. அதை நம்ம விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டியதான். அந்த சிந்தனைகள் இல்லாமல் பல யூடியூப்ல அது இது பார்த்து பயந்து இந்த பயப்படுறது, இது பண்றது, வாயில நெகட்டிவா அறிக்கிறது, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த சூழ்நிலைகள் வரும். அதனால நம்ம என்ன சொல்லணும், இயேசு நமக்காக பாடுபட்டார், அவருடைய இயேசுவின் தழும்புகளாலே சுகமானீர்கள். ஏன்னா அவரு அடிபடுறதுக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து பிரசனம் இது ப்ராஃபஸி சொல்லிட்டார். ப்ராஃபஸி தீர்க்க தரிசனம். அவர் வந்து உன்னுடைய நமது அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நமது நோய்கள். ஏசாயா 53வது அதிகாரத்துல காணப்படுகிறது. அவர் நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாடுகளை சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமாகிறோம். அவர் இன்னும் பிறக்கல வரல எல்லாம் ஒண்ணு இல்லை. பைபிளை பார்த்தீங்கன்னா முதலிருந்து அவர் வருவார் சொல்லிட்டே தான் இருந்தாங்க. கடைசியில் வந்துட்டார், இயேசு வந்தார். இயேசு வந்து அடிபட்டு அதே மாதிரி ரத்தம் செஞ்சு 39 அடிகள் முதுகுல வாங்கினார். அதை சொல்லுவாங்க, இந்த 39 அடிகள் வருகிற தழும்புகள் அனைத்துமே நம்மை சுகமாக்கக்கூடிய மருந்துகள். தலையில வந்து முள்முடி அவர் சூட்டப்பட்டார். இது வந்து முள்முடி அவர் வந்து சூட்டப்படுது. நம்மளுக்கு தலையில வர பலவீனங்கள், பிரஷர், அது மாதிரி எதுவாக இருந்தாலும் அது வந்து அவர் சுகமாக்கிறார். அது வந்து நம்ம விசுவாசிக்கும் பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ ஏசு அங்க கடவுள் அங்க இருக்கா, நம்ம இங்க இருக்கோம். எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்றது? நம்பிக்கை. இந்த விசுவாசத்தினால் அவர் சுகம் கொடுப்பார் அப்படின்னு நம்பும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகுது. சுகத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இதுதான் வந்து ரொம்ப அருமையான சீக்கிரம். அதனாலதான் அவரை எல்லா இடங்களும் அவர் அடிபட்டாரு, கையில குத்தப்படம், கால்கள் ஆணி எல்லா இடங்களும் வந்து அவர் வந்து அதெல்லாம் நம்ம வந்து தியானிக்கிற பொழுது நம்ம சுகத்தை வந்து கொடுக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, அருமையான வேலையில் எங்களுக்காக நீ பாடுபட்டீர், எங்களுக்காக நீ அடிக்கப்பட்டீர். 39 அடிகள் நீ முதுகிலே சூட்டப்பட்டது. 39 அடிகள் வந்து நீ வந்து முதுகிலே அடிக்கப்பட்டீர். அப்படி சதையெல்லாம் பிஞ்சு வந்தது. இந்த வேதனை எல்லாம் நாங்க வேதனைப்படக்கூடாது என்பதற்காக ஆண்டவரே. எனவே எங்களுக்கு எந்த வேதனையும் இல்லாமல் எங்களை வழி நடத்துகிறதற்காக நன்றி. உங்களுடைய சுகத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வேலையில ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆவியானவரே நீ தொடுவீராக. உங்களுடைய கரம் தொடப்படட்டும். இயேசுவின் சுகமாக்கும் கரம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொட்டு சுகத்தை கொடுப்பீராக. இந்த நாளிலும் கூட எந்த வேதனைக்காக வந்தாலும் திரும்பமாக அந்த வேதனை வரக்கூடாது, திரும்பமாக அந்த வழி வரக்கூடாது. உங்களுடைய கரம் தொட்டு சுகமாக்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் சுகத்தை கொடுக்கிறவராக இருக்கிறேன், பலவீனத்தை மாற்றுகிறவராக இருக்கிறேன். ஒவ்வொரு பிரதர்ஸ்காவும் ஜெபிக்கிறேன், சுகத்தை நீ கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியே நல்ல சாட்சிகளை கேட்க நீங்க உதவி செய்ய, அப்படியே செய்வதற்காக நன்றி. அது மட்டுமல்ல, பொருளாதார குறைவுகளோடு எத்தனையோ பேர் வந்திருக்காங்க ஆண்டவரே. அப்பா, இந்த பொருளாதார சிக்கலில மாட்டிக்கொண்டு சிரமப்படுகிற நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல வழிகளை நீங்க காட்டுங்க ஆண்டவரே. சீக்கிரமா இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக நீங்க உதவி செய்வீங்கன்னு விசுவாசிக்கிறோம். எத்தனையோ சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். கர்த்தர் பரிபூர்ணமாக அவர்களுக்கு இந்த பொருளாதார கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்தார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படியே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வீராக. ஒவ்வொருவரையும் நீர் நேசிக்கிறீர், அதற்காக நன்றி. ஒவ்வொருவரோடு பேசி ஆண்டவரே உங்களுடைய
ஆமென். ஹalleluya. ஆமென். உட்காருங்க. இந்த வசனத்தை, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இதுதான் ஒரு 400-500 வருடங்களுக்கு முன்பாக வந்து சொல்லப்பட்டதா இயேசு பத்தி. ஏன்னா அதனாலதான் சொல்றாங்க, இயேசு நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறாரு. நம்ம அக்கிரமங்களை அப்படி சொன்னா அவர் மன்னிச்சுப்பார். அதனால தண்டனை கிடையாது. நம்ம செய்த பாவத்திற்கு தண்டனை உண்டுன்னு நிறைய இடங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் இந்த தண்டனைகள் எல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டதுனால நம்ம பாவத்தை அவர் மன்னிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த வேளையில அறிவிப்புகள் உட்காருங்க. முக்கியமாக அறிவிப்புகளிலே இந்த திருச்சபை ஒரு ஆவியானவரால் நடத்தப்படக்கூடிய ஒரு திருச்சபை, சிஓபி சர்ச் சிங்கப்பூர். புரியுங்களா? இங்கே முக்கியமாக வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பாரப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நம்முடைய சகோதரர்கள், அவர்களுக்காக, வெளிநாட்டில் வரக்கூடிய மக்களுக்காக அவங்களை அன்போடு விசாரிக்கிறோம். ஒரு குடும்பத்தை போல உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பாடுகள் இருக்கு, உங்களுக்கு என்ன உதவி, நீங்க இங்க அனாதைகள் அல்ல, உங்களுக்கு ஒரு குடும்பத்தை போல நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி உங்களுக்காக நாங்கள் இங்கே பாரப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். கடந்த 20 வருடங்களில் குழந்தை இல்லாதவர்களுக்கு பிரார்த்தனை செய்திருக்கிறோம். வீடு இல்லாதவர்களுக்கு, திருமணமாகாதவர்களுக்கு மற்றும் கடன் பிரச்சனை உள்ளவர்களுக்கு பிரார்த்தனை செய்து அநேக அற்புதங்களை பெற்றிருக்கிறாங்க. சிட்டிசன் வாங்கியிருக்கிறாங்க, பிஆர் வாங்கியிருக்கிறாங்க, வேலையிட உயர்வு, இவ்வளவு அற்புதங்களை இந்த பிரார்த்தனை மூலமாக என்ன கடவுள் செய்திருக்கிறார். நம்ம இந்த இடத்துல இந்த சமூக சேவை நம்ம இந்திய மக்களுக்கு அதிகமாக செய்கிறோம். நேற்று தினத்தில் கூட இந்த பயிலுக்கு எல்லா மக்களையும் நம்ம சந்தித்து அவர்களை அழைத்தோம். அதுல முக்கியமாக நேற்றைய நம்முடைய அழைப்பிலே, அந்த அழைப்பேற்று இன்றைக்கு நம்மத்திலே 2 சகோதரர் வந்திருக்கிறாங்க. சகோதரர் காளிதாஸ் மற்றும் நல்ல சிவம் 2 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க உற்சாகமா கரங்கட்டி வரவேற்போம். நம்முடைய அன்பின் அழைப்பு ஏற்று இன்றைக்கு சீக்கிரமாக வந்து நமக்காக காத்துக் கொண்டு இருந்தாங்க. அதனாலே சகோதரர் காளிதாஸ் அண்ட் நல்ல சிவம் உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த குடும்பத்துக்குள் வாருங்கள். நீங்கள் அனாதைகள் அல்ல, உங்களுக்கு விசாரிப்பதற்கு, உங்கள் நாளில் அக்கறை கொள்வதற்கு, உங்கள் குடும்பத்தை விசாரிப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம். அதனாலே உங்க வாழ்க்கையில் நன்மைகள் ஏராளமாய் இந்த கடவுள் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க. சரிங்களா? மகிழ்ச்சி. அதே போல நம்முடைய காந்தி அவர்கள் அவர் உற்சாகத்தோடு வர்றாங்க. அவருக்கு கோர்ஸ் எடுக்கிறார், சேஃப்டி கோஆர்டினேட்டர் கோர்ஸ் எடுத்ததுனால ஒரு சில நேரம் வர முடியாது. அவரும் உற்சாகத்தோடு வாங்கியோடு வருகிறார். நம்முடைய துளசி, நம்முடைய கவி அவர்கள் ரொம்ப அன்போடு, அதே போல நம்முடைய விஜய் அவர்கள் அநேகர் நம்ம உற்சாகத்தோடு வந்து கொண்டு இருக்கிறாங்க. நம்முடைய சகோதரர் கோபால் பரஞ்சா, நம்முடைய சுங்கக்காடு பகுதியில் நம்ம அநேக அந்த மக்கள் மத்தியிலே ஒவ்வொரு சனிக்கிழமையும் அங்கே அநேக காரியங்கள் 400 சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுத்து அங்கே அந்த அல்லையில் அவங்க சாப்பாடை சாப்பிட்டு அந்த இடத்துல அருமையான பாடல்கள் பாடுவாங்க. நண்பர்கள் அநேகர் அழைச்சி கொண்டு வருவாங்க. அப்படியாக அவர் வாங்கியோடு இருக்கும். எனக்கு கடந்து வந்தவங்க உற்சாகத்தோடு வாசல் வந்திருக்கிறாரு. எல்லா பிள்ளைகளும் நண்போடு வரவேற்கிறோம். நமக்கு ஊழியத்தில் உதவியாக எல்லா காரியங்களும் பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய ஜெய்கு அவர்கள், நம்முடைய ஜோயல் அவர்கள், இன்னும் அநேக சகோதரர்கள் எல்லாருக்கும் நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சரிங்களா? அதனால இந்த வேளையில் ஒரு பாடல், அற்புதமான ஒரு பாடல் பாடுகின்ற பொழுது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். நம்முடைய இது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கியூஆர் கோடு போடுவாங்க. ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணவர்கள் பண்ணலாம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் நீங்க கர்த்தருக்கென்று உங்களை கனப்படுத்துவது, கொடுப்பதன் மூலமாக நீங்க கனப்படுத்தலாம். சரிங்களா? அதனால இந்த வேளையில் ஒரு பாடல் பாடுகின்ற பொழுது தேவனுக்கென்று கொடுக்கக்கூடிய ஒரு நேரம்.
எல்லோருக்கும் ஆண்டவரே நீங்க அற்புதம் செய்யுங்க. உங்களுக்காக விதைத்த காணிக்கை நீங்க ஆசீர்வதிங்க. அவர்களையும் அந்த காணிக்கையும் ஆசீர்வதித்து காணிக்கை கொடுக்க முடியாத பிள்ளைகளை கூட எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறாங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. என்னன்னா இன்னைக்கு நிறைய பேர் புதுசா வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இத்தனை நாள் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்திகள் வந்து சுவிசேஷத்தை பத்தி தான் நிறைய இருந்திருக்கு. யாருக்கு இந்த கடைசி காலத்தை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசை? வரக்கூடிய வருஷங்கள்ல அரசியல் ரீதியா இந்த உலகத்துல ஆவிக்குரிய ஆத்மீக லெவலும் சரி, அரசியல் ரீதியா இந்த உலகத்துக்கு என்ன நடக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, எப்படி நம்மளை ப்ரிப்பேர் பண்றது, ஃபேமிலியை ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைனா கண்டிப்பா எங்ககிட்ட சொல்லுங்க. நாங்க அதுவே ஒரு ஸ்பெஷல் டீச்சிங் சீரீஸா, ரெவல்யூஷன் சீரீஸா கண்டிப்பா எடுத்து நம்ம கடைசி காலத்துக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், ப்ரேயர் பண்ணலாம். அண்ட் கடைசி காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு அலசி அரைஞ்சு அதுக்காக நம்ம ப்ரிப்பரேஷனோட ப்ரேயர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க. நம்ம எல்லாமே சேர்ந்து பைபிள் ஸ்டடி மாதிரி டிஸ்கஸ் பண்ணி அந்த காரியங்களை கண்டிப்பா காட்ஸ் கிரேஸ்ல பண்ணலாம். இந்த வேளையில் ஒரு நல்ல ஒரு சாட்சியை நம்ம கேட்க இருக்கிறோம். நமக்காக இந்திய தேசத்திலே கோயம்பூர் பட்டணத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற டிஆர்ஜி வில்லியம் தேவனுடைய தாசன் நமக்காக அவருடைய சாட்சி குறித்து ஒரு 5 நிமிடம் நமக்கு சொல்லுவாங்க. அவரை அன்போடு கரநீட்டி கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்தில் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க நல்லா இருக்கீங்களா? பக்கத்தோட கரங்களை கொடுத்து கேளுங்க. உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. விசேஷமாய் ஆண்டவர் இந்த இடத்துக்குள்ளே நிறுத்திருக்கிறதுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்றேன். என்னுடைய சாட்சியை ஒரு 5 நிமிடங்கள் பாச சொன்ன காலத்தை சொல்லிட்டு நான் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்தேன். என்னுடைய அப்பா அம்மாவும் மிகுந்த கடவுளுடைய பக்தி வைராக்கியத்தில் ரொம்ப அதிகமா இருந்தவங்க. இவங்க நான் எப்படி ஆண்டுக்குள்ள வந்தேங்கிறது தான் இந்த சாட்சியை சொல்ல போறேன். அப்போ அப்பா அம்மாவும் மிகுந்த பக்தி வைராக்கியமான குடும்பத்துல இருந்ததுனால, நான் கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்ததுனால என்னை எப்படி ஆகலும் ஒரு கத்தோலிக்க பாதிரியாராக அனுப்ப வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். ஒவ்வொரு நாளும் என்னுடைய வீட்டிலே குடும்ப ஜெபமானது நடக்கும். குடும்ப ஜெபத்துல கடவுளுக்கு பயப்படுகிற விதங்களை சொல்லிக் கொடுப்பார்கள். எப்படியே சின்ன வயசுல இருந்து அப்படியே நடத்தி கொண்டே இருந்தார்கள். 1995 வருடம் எங்க அம்மாவுடைய கர்ப்பப்பையில கேன்சர் கட்டி உண்டானது. மருத்துவர்கள் சொன்னார்கள் எங்க அம்மா பிழைப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க. குணமாக்க முடியாத 26 வியாதிகளிலே முதல்ல சொல்லப்படுகிற ஒரு இடத்துல இருக்கிறது இந்த கேன்சர் கட்டி. அப்ப மருத்துவர்கள் சொன்னார்கள் கர்ப்பப்பையில் இந்த கேன்சர் கட்டி இருக்கிறதுனால இவங்களை காப்பாற்ற முடியாது, ஆபரேஷன் பண்ணாலும் இவர்களுக்கு சுகம் கிடைக்காது என்பதாக சொன்னார்கள். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நாங்க என்ன செய்தோம்னா, அங்கிருந்த சில நபர்களிடத்திலே சிபாரிசு கடிதம் வாங்கிட்டு அங்கிருந்த ஹாஸ்பிட்டல போய் கொடுத்து அவங்களுக்கு எப்படியாவது ஆபரேஷன் பண்ணுங்க அப்படின்னு எங்க அப்பா நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க. அவங்க எடுத்த முயற்சிகள் நிமித்தமாக அங்க இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல சிபாரிசு நிமித்தமாக அம்மா அட்மிட் செய்யப்பட்டாங்க. அப்ப இப்படியே நாட்கள் போகிற போது ஒரு நாள் என்னை அழைத்தார்கள் ஹாஸ்பிட்டலுக்கு. நான் அப்பாவோட போறேன். போகும்போது அவங்க சொன்னாங்க, நான் இந்த ஆபரேஷனுக்கு அப்புறம் நான் உயிரோடு இருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஒருவேளை நான் இறந்துட்டுனா உன் தம்பி தங்கச்சியை நீ நல்லா பாத்துக்கோ, உங்க அப்பா என்ன செய்வான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. எங்க அப்பா ஒரு குடிகாரனாக இருந்தால் ஒரு 8 வயதிலே அவங்க அப்பா குடித்து வைத்த அந்த சின்ன பாட்டில ஆரம்பித்த ஒரு குடியானது அவருடைய வயது 40 வயது வரை அவரால் அவருடைய குடி என்ன செய்ய முடியலன்னா விட முடியல. இப்ப இந்த சூழ்நிலையில அப்படி சொல்றாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு தாய் தன்னுடைய கடைசி நிமிடங்களில் நின்று கொண்டிருக்கிறார். அப்படி நிற்கும் போது ஒருவர் சொல்லுகிறார், நீங்க ஒரு தேவனுடைய மனிதர் இருக்கிறார், அவரை கூப்பிட்டீங்கன்னா அவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணினா ஒரு அற்புதம் நடக்குன்னு சொன்னாங்க. பொதுவாகவே நம்முடைய வேலை என்னன்னா, எதெல்லாம் நம்ப கூடாதோ அது உடனே நம்பிடுவோம், எதை நம்பணுமோ அதை நம்ப மாட்டோம். அப்ப அவங்க சொன்ன பொழுது எப்படி நடக்கும், ஆபரேஷன் பண்ணாலும் பிழைக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இது எப்படி நடக்கும் என்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள இருந்தது. ஆனால் வேறு வழி இல்லை, இயேசுவை தவிர ஒரு மனிதனுக்கு வேறு வழி இல்லை. அந்த நேரத்துல வேற வழி இல்லாம இயேசுவை நம்பினோம். இப்போது நடந்த காரியம் என்னன்னா, ஆபரேஷனுக்கு நாள் குறிக்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஆபரேஷனுக்கு நாள் குறிக்கப்பட்ட உடனே ஒரு 25ஆம் தேதி நாள் குறிக்கப்பட்டது. 23ஆம் தேதி அவங்களுக்கு எங்க கேன்சர் கட்டி இருக்கிறது அப்படிங்கறத திரும்ப எடுக்கும்படியாக என்னுடைய தகப்பனார கூப்பிட்டாங்க. அங்க போய் அந்த ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ணி விட்டு எங்க அப்பாவை கேட்டாங்க, பழைய ஸ்கேன் ரிப்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டபொழுது அவர் சொன்னார், வீட்டுல இருக்குன்னு. தயவு செஞ்சு வீட்டுல இருந்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுல இருந்து எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து வச்சுட்டு பார்த்தா பழைய ஸ்கேன் ரிப்போர்ட் அவங்களுக்கு கேன்சர் கட்டி இருக்கிறது.
புது ஸ்கேன் ரிப்போர்ட்ல கேன்சர் கட்டிக்கான அறிகுறி இல்லை. தேவன் அவர்களை சுகமாக்கினார். அதே 25ஆம் தேதி ஹாஸ்பிட்டல்ல தான் அம்மா வெளியே வந்துட்டாங்க. இப்ப இதை பார்க்கிறேன். என்னுடைய வயது அப்போது 15 வயது. இதை பார்த்த உடனே ஒரு தெய்வத்தினால் ஒரு தாயை திரும்ப கொடுக்க முடியுமானா ஏன் அந்த தெய்வத்துக்கு நாம் ஊழியம் செய்யக்கூடாது என்கிற எண்ணம் எனக்குள்ளே உண்டானது. இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறவர். எந்த ஒரு மனிதன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறானோ, எனக்கு ஒரு அற்புதம் செய்கிறது எந்த மனிதன் கேட்கிறானோ, ஆண்டவர் அந்த மனிதனுக்கு அற்புதம் செய்கிற ஆண்டவர். இப்ப அம்மாவுக்கு ஆண்டுடைய கிருபையினால் அந்த 95ஆம் வருடம் துவங்கி 2025 வயது வரை ஆண்டுடைய கிருபையினால் அவர்களுக்கு கேன்சருக்கான ஒரு அறிகுறியும் இல்லை. இப்பொழுது வரைக்கும் அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். அப்ப இதை பார்த்த உடனே என் மனதுக்குள்ளே ஒரு காரியம் தோன்றினது. இந்த கடவுளுக்கு நாம ஏன் ஊழியம் செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் தோன்றினது. எல்லோரும் என்ன பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் ரொம்ப நல்ல பையன், அவன மாதிரி ஒரு பையன் வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் என் அந்தரங்க ஜீவித்துக்குள்ளே பாவம் நிறைந்திருந்தது. என் 17 வயதிலே ஒரு பெரிய பொதுக்கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிற போது தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரபலமான தேவ மனிதர் இந்த கூட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசினார். பாவத்தை குறித்து பேசினார். பாவத்தை குறித்து பேசுகிற போது என் இருதயத்திலே ஆண்டவர் என்னோடு கூட பேசினதுனால என் வாழ்க்கையை அதே 1997 வருடம் மே மாதம் என் வாழ்க்கை ஆண்டவருக்கு கொடுத்தேன். ஆண்டவர் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆண்டவருடைய கிருபையினால் பைபிள் காலேஜுக்கு போனேன். கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினேன். 2009ஆம் ஆண்டு எனக்கு திருமணமானது. ஆண்டவருடைய கிருபையினால் ஆண்டவர் எனக்கு 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த 2 பிள்ளைகளும் ஆண்டவருக்காக கொடுத்திருக்கிறேன். என் மனைவி ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மகள். இப்ப என்ன ஆண்டு ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். விசேஷமா ஆண்டுடைய கிருபையினால் இந்த ஊழியர்கள் பயன்படுத்தப்பட்டது செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இன்னைக்கு உங்க மத்தியில நிற்கும்படி ஆண்டு கிருபை செய்திருக்கிறார். தொடர்ந்து ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. பாஸ்டருடைய அனுமதியோடு ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நான் முடிச்சேன். விசேஷமா நான் இந்த இடத்துக்குள்ள எதுக்கு நின்னா, பாஸ்டர் அவங்க சொன்னாங்க இந்த சர்ச் ஆரம்பித்து 2 மாதங்கள் 3 மாதங்கள் ஆகுதுன்னு சொன்னாங்க. அப்ப நாம இந்த இடத்துக்காக நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஜெபிக்கிறோம். ஒரு 2 நிமிடங்கள் இருக்கிற இடங்கள் நம்ம கண்களை மூடி விசேஷமாய் கர்த்தர் இந்த சபையை எந்த நோக்கத்துக்காக கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றும்படி நேரம் ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். விசேஷமா அருமையான மகள் ஆராதனை நடத்துகிற போது பரலோகத்தினுடைய மகிமை இந்த இடத்தை நிரப்பினதை உணர முடிந்தது. நான் அவர்கள் நடுவிலே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன் என்று சொன்னவர். விசேஷமா இந்த சபையின் மேல கர்த்தருடைய பிரதிட்சணமான மகிமை உண்டாகும்படி விசேஷமா இந்த ஊழியர்களுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வானவிடத்தின் வல்லமைகளுக்கு விரோதமா ஒரு 2 நிமிஷம் நல்ல அந்நிய பாஷையில இயேசுவின் நாமத்தினாலே இந்த பட்டணத்துடைய பொல்லாத வல்லமைகளுக்கு விரோதமா இப்போதே நாங்கள் சபையாக இணைந்து கர்த்தருடைய ஊழியர்களாக இணைந்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வானம் திறக்கப்படுவதாக. அன்று இந்த பகுதியிலே கிரியை செய்கிற எல்லா வான மண்டலத்தின் பொல்லாத வல்லமைகளுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று விழுவதாக. சத்துருடைய அதிகாரம் இயேசுவின் நாமத்தினாலே உடைந்து விழுவதாக. இன்னைக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வாசல்கள் திறக்கப்படுவதாக. அன்றைய பட்டணங்கள் இந்த ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவீராக. கிராமங்கள் இந்த ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவீராக. கொள்ளை பொருளாய் கர்த்தர் ஆத்துமாக்களை இந்த இடங்களுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். ரேகாமா லேதுரவனமோ ஊழியர்களுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி வாய்க்காதே போகட்டும் என்று ஜெபிக்கிறோம். சத்துருடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஓ ரேதாரா பனாக்கபவலமோ ஆத்துமாக்களை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையாக்குகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துக்குள்ளே ஒரு புதிய அசைவு உண்டாகட்டும் ஆண்டவரே. அன்றே ஒரு திரள் கூட்டம் இந்த இடத்தை நோக்கி வருவார்களாக. அன்றே சத்துருவின் பிடியில் இருக்கிறவர்கள் சபையை நோக்கி வருவார்களாக. அன்றே உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகள் வருவார் என்று வேதம் சொல்லுகிறதுனால இப்பொழுதே எல்லா கட்டுகளும் அருந்து விலட்டும் ஆண்டவரே. அரண்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாய் போவதாக. அன்றே இந்த பட்டணங்களுக்குள்ளே கிரியை செய்கிற எல்லா அரண்கள் மேல இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அதிகாரம் எடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா அரண்கள் நிர்மூலமாவதாக. தாகோனின் வல்லமைகள் விழுவதாக. அஸ்துவத்தின் வல்லமைகள் விழுவதாக. பாகல் செவேருடைய வல்லமைகள் விழுவதாக. கானானுடைய வல்லமைகள் அற்று போவதாக. பெர்சியுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே செயலற்று போகட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆத்தும திரளை கர்த்தர் கொண்டு வருகிறதற்காக நன்றி. ஓ ராகாஸ் பெனரபலபலவோ அந்த வார்த்தையை கொடுக்கிறதற்காக நன்றி. இக்கர்மல் லேஸ் பெனோதரபலவோ அந்த அப்படியே செய்கிறதற்காக நன்றி. கர்த்தர் தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
நாம் கரங்களை தட்டி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். முக்கியமான அறிவிப்புகள். வருகிற புதன்கிழமை இந்த இடத்துல ஒரு சிறப்பு ஸ்பெஷல் ஒர்ஷிப், சிறப்பு ஆராதனை வைத்திருக்கிறோம். வர புதன்கிழமை 24ஆம் தேதி மாலை 7 மணிக்கு, சரிங்களா? நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக வெளி தேசத்திலிருந்து இந்த நம்ம சிவப்புடன் சேர்ந்தன் அவர்கள் வர்றாங்க. அந்த உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் வர்றாங்க. அதனால வருகிற 24ஆம் தேதி புதன்கிழமை 7 மணிக்கு சிறப்பு கூட்டம் நமக்கு நடைபெறுகிறது. அதனால 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்க அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள். 7 மணிக்கு ஆரம்பித்து 9 மணிக்கு நம்ம கூட்டத்தை முடித்து விடுவோம். அதனால நண்பர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வாங்க. விசேஷித்த சிறப்பு கூட்டம். நம்முடைய தமிழ் ஆராதனை, ஆங்கில ஆராதனை, தமிழ் ஜோரானிஸ்டும் நம்ம இங்கே 11 தமிழ், அதே போல ஆங்கில ஆராதனை எல்லாம் இணைந்து கம்பைன் சர்வீஸாக வைத்திருக்கிறோம். புதன்கிழமை 7 மணிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஏன்னா நம்ம காளிதாஸ் எல்லாம் நண்பர்கள் அழைத்துக் கொண்டு வாருங்கள். சிறப்பு கூட்டம் மிக ஆசீர்வாதமாக இருக்கும், சரிங்களா? ஆசீர்வதிக்கும்படியாக லண்டன் தேசத்திலிருந்து வர்றாங்க கூட்டத்தில். அதனால உங்களை எல்லாரும் அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள், வந்து கலந்து கொள்ளுங்கள். அதே போல நமக்கு பைபிள் சேலஞ்ச், வேதத்துடைய முத்துக்களை டீப்பாக எப்படியாக அநேகர் பைபிள் படித்திருக்க வாய்ப்பு கிடையாது. நம்ம டெலிவிஷன்லையும் ஜாய் டிவிலையும் வேதத்தை வாசிக்கலாம் வாங்கன்னு பாசசியில் நடத்துறாங்க. அநேகர் உலகம் முழுவதும் கேட்கிறாங்க. ஆனால் நம்முடைய மக்கள் இந்த வேதத்தில் இருக்க முத்துக்களை அறிந்து கொள்வதற்காக ஒரு பைபிள் சேலஞ்சு ஒன்று வாரம் நடத்தும். புதன்கிழமை திருச்சபையில் நடத்தும். அநேக வேலைகளுக்கு வர முடியல. அநேகர் கேட்டுக்கொண்டாங்க, நம்ம ஆன்லைன்ல நீங்க நடந்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்து வேலை ரூம்லயே நம்ம வந்து அதில் கலந்து கொள்வோம். ஏன்னா அவங்களுடைய கூகுள் மீட்ல அது நம்ம கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. போன வாரத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அது இந்த வாரம் புதன்கிழமை சிறப்பு கூட்டம் இருப்பது வியாழக்கிழமை 8:30 மணிக்கு. ஏன்னா இந்திய தேசத்தில் உள்ளவர்களும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புறதுனால அதனால நம்ம 8:30 மணிக்குன்னு போட்டிருக்கோம், சரிங்களா? சிங்கப்பூர் தேசத்தின்படி 8:30 மணிக்கும், இந்திய தேசத்தின்படி 6 மணிக்கும், சரிங்களா? நீ வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து 8:30 to 9 1 மணி நேரம் தான். வேதத்தில் அருமையா அந்த 69 புத்தகங்கள்ல காரியங்களை ரொம்ப டீப்பாக அவங்க நடத்துறாங்க. ஏன்னா எத்தனை பேர் அந்த ஜூம் மீட்டிங்ல கலந்து கொள்ள முடியும் என்று நீங்க சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த லிங்க் நம்ம அனுப்புவோம் வாட்ஸ்அப்ல. ஆனால் அந்த வாட்ஸ்அப்ல நீங்க போய் அந்த லிங்க் மட்டும் தந்தாங்க கோபால் அதே மாதிரி விருப்பப்பட்டவர்கள். ஏன்னா அது நீங்க வேதத்தை கற்றுக்கொள்ளலாம், சரிங்களா? ஏன்னா வந்து எப்படியாக, ஏன்னா வானமும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழிந்து போகாது ஆண்டவர் சொல்றாரு. இந்த வார்த்தையை நம்ம தெரிந்து கொண்டால் வார்த்தை நம்ம வாழ வைக்கும். வார்த்தையை கொண்டுதான் எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்தார். அதனாலே அதை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு பைபிள் இல்லைன்னு சொன்னீங்கன்னாக்கா பைபிள் நம்ம கொடுக்க இருக்கிறோம், சரிங்களா? உங்களுக்கு இலவசமாக இந்த பைபிள் வேணும், தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து இந்த பைபிள் இல்லைனாக்கா நம்ம பைபிள் கொடுக்குறோம், பட் இருக்குது பைபிள் உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால அந்த வியாழக்கிழமை கூகுள் மீட் உங்களை வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்புறோம். நீங்க கலந்து கொள்ளுங்க. பேசிக்காக முழு இந்த 69 புத்தகத்தை போய் முதல்ல இன்ட்ரோடக்ஷன், அப்புறமாக ஒவ்வொரு காரியங்களுக்கும் நம்ம சொல்லுவோம், சரிங்களா? கலந்து கொள்ளும் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல சனிக்கிழமை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், வாருங்கள். இந்த பகுதியில் நம்ம எல்லாம் சந்திப்போம். அதே போல ஞாயிற்றுக்கிழமை மாலையில நமக்கு இந்த இடத்துல 7 மணிக்கு உங்களுக்கு ஆலோசனை, அப்புறம் 7:30 மணிக்கு நம்முடைய ஆராதனை நடைபெறுகிறது. நண்பர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு வாருங்கள், சரிங்களா? அதான் மிக முக்கியம், சரிங்களா? இந்த வேளையிலே நம்ம கர்த்தருடைய செய்திக்கு நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். சுருக்கமாக தூரத்தில் வந்திருக்கீங்க, உங்களை அனுப்ப வேண்டிய கடமையாக இருக்கிறது. அநேகர் வருத்தப்படுறாங்க, துவாசிலிருந்து நான் வர்றேன், பாசகத்திலிருந்து வர்றேன், கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்புங்கன்னு சொல்லி உங்களை சீக்கிரமாக அனுப்ப வேண்டிய கடமையாக இருக்கிறது, புரியுங்களா? நான் சீக்கிரமாக அனுப்பவில்லை என்றால் அடுத்த வாரத்தில் உங்களை நான் பார்க்க முடியாது, புரியுங்களா? அதனால உங்களை சீக்கிரமாக அனுப்ப வேண்டி இருப்பதனாலே இந்த வேலையிலே முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க சங்கீதம் 34:8 தாவீது சொல்கிறார். Psalm chapter 34 verse 8. Psalm chapter 34 verse 8. சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவன் வாக்கியம். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி ருசித்து பார்ப்பது, புரியுங்களா? கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், புரியுங்களா? நம்ம கடைக்கு போகிறோம், சிங்கப்பூர் தேசத்துல நீ தேக்கா மார்க்கெட் போகலாம். எங்க பகுதியில் நான் மார்க்கெட் போகும்போது அங்க சைனீஸ் ஆண்டி சொல்லுவாங்க, அவங்க பழங்களா வித்துட்டு இருப்பாங்க, காய்கறி. அவங்க சொல்லுவாங்க பையா டேக் ஒன் டேஸ்ட் இட் ஆஃப்டர் தே பை சொல்லுவாங்க.
எடு, சாப்பிட்டு பாரு, அப்புறம் வாங்கி அப்படி சொல்லுவாங்க. ஒரு பழம், ஒரு திராட்சை பழமோ ஏன்னா ஒரு ஆரஞ்சு சுளையோ இல்ல பலா சுளையோ முதல்ல டேஸ்ட் பண்ணுங்க, அப்புறம் வாங்குங்க சொல்லுவாங்க. அப்படிதான் கடைகள், சிங்கப்பூர் சரி எல்லா இடத்துலயும் அப்படிதான் சொல்லுவாங்க. அதான் என்ன பிசினஸ்னுடைய ட்ரிக். புரியுங்களா? டேஸ்ட் பண்ணி பாருங்க, இந்த மல்கோவா மாவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க வேற வசனம் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் எப்படி ருசித்து பார்ப்பது? புரியுங்களா? அவர் நல்லவர் என்பதை 3 காரியத்தின் மூலமாக அநேக காரியங்களை பார்க்கலாம். ஒன்று, படைப்பின் மூலமாக அவர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்கலாம். இந்த உலகத்திலே பாருங்க, படைத்ததன் மூலமாக எல்லாவற்றையும் படைப்பதன் மூலமாக ஆண்டவர் நல்லவர் என்பதை வானத்தை படைத்தார், சந்திரனை படைத்தார், சூரியனை படைத்தார், மரங்களை படைத்தார், எல்லாவற்றையும் படைத்தார். அதன் மூலமாக அவர் எப்படிப்பட்டவர் நல்லவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். புரியுங்களா? படைப்பின் மூலமாக படைத்திருக்கிறார். ஆனால் அந்த படைப்பு எப்படியாக உருவாக்கி இருக்கிறார்? பரிபூர்ணமாய் சம்பூர்ணமாய் உருவாக்கி இருக்கிறார். இந்த செய்தி நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவேளை இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்குங்க, நான் என்ன ஒரு பிரயோஜனம் இல்லாத, நான் என்னுடைய ஏதாவது 10 காசுக்கு பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு நீங்க ஒருவேளை நிறுத்தி கொண்டிருக்கலாம். அநேகர் சொல்லுவாங்க, என்னையா நான் ஒரு 10 வயசா கூட பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அநேகர் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். காந்தி கேட்டிருக்கீங்களா? சொல்லுவாங்க. ஆனால் நீ உங்களை யோசித்து பாருங்க, ஆண்டவர் எப்படி உங்களை படைத்திருக்கிறார், ஆண்டவர் உங்களை எப்படி உருவாக்கி இருக்கிறார். புரியுங்களா? எப்படி உருவாக்கி இருக்கிறார்னா, சிங்கப்பூர் தேசத்துல நாம் இன்னைக்கு இருக்கிறோம். ஏன்னா நான் கூட பேசுகிறேன்னா, இந்த கண், இந்த 2 கண் தெரியறதுனால உங்களை பார்த்து நான் பேசி கொண்டு இருக்கிறேன். இந்த கண், ஒரு கண் ஃபால்ட்டோ, ஒரு கண் சரியில்லைன்னா மருத்துவமனைக்கு செல்றேன்னா ஒரு கண்ணை டெஸ்ட் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க 2000 வெள்ளி அட்லீஸ்ட் தேவை. 2000 வெள்ளி இந்திய பணத்தினோட பார்த்துக்கோங்க. அப்ப 2 கண்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னாக்க அட்லீஸ்ட் 4000 வெள்ளி தேவை. ஒரு கண்ணாடி போடணும்னாக்கா 400 வெள்ளியிலிருந்து 500 வெள்ளி கண்ணாடிக்கு தேவை. புரியுங்களா? இந்த பல் சரியில்லைனாக்க என்ன 32 பல்லா? புரியுங்களா? இந்த பல் சரியில்லை என்றால் இந்த பல்லை நம்ம சரி செய்தது ஒரு பல், நீங்க டாக்டர் போனீங்கன்னா ஒரு பல்ல புடுங்குவதற்கு குறைந்தது 250 வெள்ளி. புரியுங்களா? ஒரு பல்ல புடுங்கினாக்கா ஒரு பல்ல இன்ஸ்டால் பண்ணுவது, பிளான் பண்ணுவதற்கு இப்ப பல்லெல்லாம் அனுசலாம் ஏன்னா உள்ள நட்டுலாம். பல்ல பிடிங்கிட்டு ஒரு பல்ல பிடிங்கி நட்டுவதற்கு 3000 வெள்ளி சிங்கப்பூர் டாலர். அப்ப 32 பல்லை பார்த்துக்கோங்க. அப்ப உங்களுடைய பல்லுடைய மதிப்பு எத்தனை டாலர்? புரியுங்களா? உங்க சரீரத்துல ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வருகிறது, ஏன்னா அந்த அடப்பு எரிச்சோக்கிறான்னு பண்ணாக்க கிட்டத்தட்ட 8000 வெள்ளி 10000 வெள்ளி. அதுல 2 அடப்பு தெரிஞ்சுன்னா ஓப்பன் சர்ஜரி பண்ணாக்கா 20000 வெள்ளிக்கு மேல ஆகும் சர்ஜரி பண்ணு. அதே போல உங்க கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரு கிட்னி மாத்த 10000 வெள்ளி, 2 கிட்னி மாத்துறதுக்கு 10 லட்சம், 2 கிட்னி மாத்த 20 லட்சம் மேல ஆகும் இந்திய பணத்திற்கு. அப்ப கால்களிலே அதே போல மூட்டை தெரிஞ்சிச்சுன்னா மூட்டினுடைய அந்த என்ன ஜவ்வு அதை மாற்றணும், சதை பண்ணணும். அதுனா எப்படி கணக்கு பண்ணி நான் போன வாரத்தில் சீட்டு என்ன ஆயத்தம் கணக்கு பண்ணி பார்த்தா அட்லீஸ்ட் நீங்க இந்த சரீரம் சரியாக இயங்குவதற்கு, உறுப்பை சரியாக ரிப்பேர் பண்ணுவதற்கு $250,000, 2.5 லட்சம் சிங்கப்பூர் வெள்ளி. 2 லட்சம் சிங்கப்பூர் வெள்ளினா இந்திய பணத்துக்கு பார்த்துட்டாங்க 20 கோடிக்கு மேல. 20 கோடி அளவுக்கு உங்களுடைய சரீரத்தினுடைய மதிப்பை ஆண்டவர் இலவசமாக ஆரோக்கியத்தை கொடுத்து இன்றைக்கு நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதுதான் படைப்பின் மூலமாக. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 139 அதிகாரம் வசனம் 14, Psalm chapter 139 verse 14, Psalm chapter 139 verse 14, சங்கீதம் 139 அதிகாரம் வசனம் 14, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கினவரை நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவர் நம்மை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சும்மா நீங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களுடைய மதிப்பு 2,50,000 வெள்ளி, 250,000 உட்கார்ந்து இருக்கீங்க. ஜன ஒருத்தரும் உங்களை ஒரு காசுக்கும் புரோஜனம் இல்லைன்னு சொல்லாதீங்க. கிட்டத்தட்ட 20 கோடிக்கு இந்திய மதிக்கு மேலாக இந்த சரீரம் சரியாக இயங்குவதற்கு 20 கோடி தேவையாக இருக்கிறது. அதை இலவசமாக படைப்பின் மூலமாக தேவன் கொடுத்திருக்கிறார். அவர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புரியுங்களா? இரண்டாவதாக அவர் என்ன செய்கிறாரு? பராமரிக்கிறார். சிங்கப்பூர் தேசத்தை நாட்டி பார்த்தீங்கன்னாக்கா பறவைகள் ஆகாரம் இல்லை என்று என கூட்டமா செத்து கிடக்கா, இந்த பறவைகளோட கருத்தை போஷிக்கிறார்.
இந்த சிங்கப்பூர் தேசத்தில் இருக்கிற மக்கள் யாராவது பசுபட்டா சித்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் போஷிக்கிறார், பராமரிப்பதன் மூலமாய் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நமக்கு நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்க்க முடியும். புரியுங்களா? பராமரிப்பதன் மூலமாய் சாப்பாடு 3 வேளைக்கு கொடுத்து நம்மையும் நம்ம குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்து நடத்துகிறார். மூன்றாவதாக நம்மை பாதுகாக்கிறார், நல்ல வீட கொடுத்திருக்கிறாரு. இயற்கை சீற்றங்கள் சுனாமி அல்லாதபடி எல்லா கொரோனாவில் நம்ம சாகாதபடி நம்மை பாதுகாத்து இந்த ஆண்டவர் நடத்தியிருக்கிறார். புரியுங்களா? இப்ப கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ஒவ்வொரு நிமிடம் ருசித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். படைத்ததன் மூலமாய், பராமரிப்பதன் மூலமாய், நம்மை பாதுகாப்பதன் மூலமாய் நம்மையும் நம்ம குடும்பத்தை அவர் பாதுகாக்கிறாரு. சிங்கப்பூர் தேசத்துக்கு நீங்க வரும்போது நிமிர்ந்து வந்தீங்க, இப்படியே எப்படி வந்தீங்க? நிமிர்ந்து பிளைட்ல அப்படியே என்ன வந்தீங்க, ஏர்போர்ட்ல இறங்கி இப்படி நடந்து வந்தீங்க. புரியுங்களா? எத்தனையோ பேர் சிங்கப்பூர்ல இருந்து மீண்டும் இந்திய தேசத்துக்கு போகும்போது அநேகர் படுத்த வாக்கிலே போயிருக்கிறாங்க. படுத்த வாக்கில்னாக்க பெட்டியில மரண படுக்கையில வேலை இடத்துல ஆக்சிடென்ட்ல விழுந்து மரணத்தோடு எத்தனை பேர் போயிருக்கிறாங்க. நம்மளை அப்படியெல்லாம் போகாதபடி இந்த ஆண்டவர் பாதுகாத்து இருக்கிறாரு. எவ்வளவு நல்ல தேவனாக இருக்கிறாரு. நிமிர்ந்து வந்தோம், நிமிர்ந்து போறது மாதிரி குடும்பத்தை பார்க்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவனாக இருக்கிறார் பாருங்க. கர்த்தர் நம்மை படைத்ததன் மூலமாய் 2 கரங்கள் இருக்கிறது. எத்தனை பேர் ஊனத்தோடு இருக்கிறார் பிறக்கிறாங்க. கண்கள் நன்றாக, காதுகள் கேட்கும்படியாய், சாப்பிடும்படியாய், நடக்கும்படியாய் படைத்ததன் மூலம் அவர் நல்லவர். பராமரிப்பதன் மூலமாக அவர் நல்லவராக இருக்கிறார். பாதுகாப்பதன் மூலமாக ஆண்டவருக்கு நல்லவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்மை பிரமிக்கத்தக்க அதிசயமாக ஆக்கினபடியாய் நம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. அதனாலே கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்த்த நம்ம அவரை துதிக்க வேண்டும். ஆண்டவரே நல்லவர். அப்பா ஒவ்வொரு நாளும் எழுந்து காலையில அப்பா நீங்க நல்லவர், எனக்கு மட்டும் இல்லை குடும்பத்துக்கு நல்லவர், நல்லவராக இருக்கிறீங்க. புரியுங்களா? நாங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிப்போம். எங்க வீட்டுல எங்க தகப்பனார் இன்னைக்கு 95 வயசு. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல எங்க அப்பா ஊழியர் செய்து கொண்டு இருக்கிறாரு. கோயம்புத்தூர்ல விசிட் பண்ணிருக்காங்க. அவர் எங்க அப்பா மூணாறுல ஊழியர் செய்யறாரு. பாலக்காட்டுல ஊழியம் பார்த்துட்டு நேற்று கோயம்புத்தூர்ல அங்க சபையில ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். நாளைக்கு ராஜபாளையம் செய்வாரு. 95 வயது தனி மனிதனாக மலைகளிலும் காடுகளிலும் ஒருவராக போவாரு. எந்த துணையில நன்றாக நடக்கிறாரு. அவன் எந்த ஆரோக்கியம் இல்லை. 3 மாசத்துக்கு சிங்கப்பூர் வருவார். புரியுங்களா? ஏன்னா பாக்கலாம். அவர் சிங்கப்பூர்ல இங்க இருந்தாரு 6-7 வருஷம். எல்லா கட்சிகளும் படிக்கட்டு தான் நடப்பாரு. படிக்கட்டு ஒவ்வொரு வீடா போய் கைப்பிடி கொடுப்பார். புரியுங்களா? அப்படி ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அநேக ஆண்டவர் அதனால அவருக்கு காலையில் எழுந்து ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்தணும். உங்க வீட்டுல 4:30 அப்பா அனுப்பிச்சுவார். எல்லாரும் நன்றி அப்படியே செலுத்த ஆரம்பிப்போம். காலையில் கர்த்தருக்கு நன்றி. புரியுங்களா? அவர் பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், போஷிக்கிறார். 2வதாக ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். நமக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாலே அவருக்கு நம்ம தேங்க்ஸ் கிவிங் பண்ணணும். ஒன்று, கர்த்தர் அவர் நம்முடைய தேவமாய் இருப்பதனாலே அவருக்கு நன்றி. 2வது, நம்ம ரட்சிப்பை அடைந்திருக்கிறோம், அவருடைய பிள்ளையாய் மாற்றிருக்கிறாரு. இப்ப மாறிட்டா கூட நம்ம பரலோகத்தில் நம்ம காணப்படுவோம். இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு, அதற்காக அவருக்கு நன்றியை நம்ம செலுத்த வேண்டும். 3வதாக என்ன பார்க்கின்ற பொழுது அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எங்கே சென்றாலும் எப்பொழுதும் ஆக்சிடென்ட் வராதபடி பாதுகாக்கிறாரு. எல்லா காரியங்களும் கூட இருந்து நடத்துறாங்க. புரியுங்களா? அவருக்கு நன்றி செலுத்தும். சென்னையில ஒரு பஸ் டிரைவர் பாருங்கள, அந்த மெட்ராஸ் கார்பரேஷன் ஓட்டக்கூடிய பஸ் டிரைவர் எல்லா சிக்னலையும் நிப்பட்ட போது ஆண்டவர் துதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வண்டி ஓட்டிட்டு சொல்ல முடியாது. சிக்னல் விழும்போது அந்த நிமிடம் என்ன செய்வாரு? ஆண்டவர் துதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 10-25 வருடத்துக்கு மேல எந்த ஆக்சிடென்ட் இல்லாம அவர் ஓட்டிட்டு இருக்காரு. காரணம் எல்லா சிக்னலையும் ஆண்டவர் துதிக்கிறார். புரியுங்களா? அப்ப நீங்க ஆண்டவருக்கு நன்றி தெரிவிங்க. ஆண்டவரே வாழ்க்கையில் காலையில் நன்றி தெரிவிச்சுங்க. நாள் பொழுது ஆசீர்வாதமா உங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பா. 4வதாக உங்களுடைய துக்கங்கள் சந்தோஷம் துக்கங்களிலே கஷ்டங்களிலே நீங்க அமிழ்ந்து போகாதபடி உங்களை பாதுகாத்து இருக்கிறாங்க. என் வாழ்க்கையில் நாங்கள் ரசிக்கப்பட்டு 40 வருடங்களுக்கு மேலாகிறது. 10-15 வரை என் குடும்பத்தில் பாஸ்டா இருக்கிறோம். ஆனா அந்த 45 வருஷத்துக்கு முன்னால என் குடும்பத்தில் ஸ்பிரிட் சுகத்தினால வருஷத்துக்கு ஒரு செத்துட்டு இருந்தோம். 10 பேர் 10 வருஷத்துக்கு செத்துட்டு இருந்தோம். ஆனா இயேசுவை நான் முதலில் அறிந்து கொண்டு
அன்றைக்கு இன்னைக்கு 45 வருஷம் எங்க குடும்பத்தில் 6 சாதனை 15 பேர் பாஸ்டராக இருக்கிறோம். எங்களுடைய துக்கத்தை இயேசு சந்தோஷமாய் மாற்றினார். அப்ப உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனை ஆண்டவர் நீக்கிறாரு, கவலைகளை நீக்கிறாரு, சாபங்களை நீக்கிறாரு. ஐயா சொன்னாங்க, இந்த கேன்சர் வியாதியோடு அது பயங்கரமான ஒரு இருள், அதை நீக்கி ஆண்டவர் ஊழியராக மாற்றி இருக்கிறாங்களாக்கா. துக்கத்தை சந்தோஷமாற்றி அந்த அம்மா இன்னைக்கு அவங்க அம்மா ஊழியம் செய்யறாங்க. துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவதற்காக அவருக்கு நன்றி. புரியுங்களா? ஐந்தாவதாக அவங்களுக்கு இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம மறித்தா கூட நரகத்தில் எல்லாம் பரலோகத்தில் காணப்படுவோம். நமக்கு அந்த இட்டர்னல் ஹோப்பை கற்றுக் கொடுத்திருக்கிறோம். நாம் நரகத்தில் போய் வேதனைப்படாதபடி எப்பொழுதும் நம்ம பரலோகத்தில் சந்தோஷத்தோடு அவரோட காண்போம். புரியுங்களா? பரலோகத்தின் ரகசியங்களை தேவனே என்னுடைய மகன் கிறிஸ்டிக்கு ஆண்டவர் அநேக வெளிப்பாடுகளை கொடுத்து அநேக இங்கே போனாலும் எங்க போனாலும் பாஸ்டர்ஸ் மத்தியெல்லாம் பேசுவோம் இந்த கடைசி காலங்களை குறித்து. புரியுங்களா? உலகத்தில் நடக்கூடிய காரியம் இந்த இன்றைக்கும் நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். நம்ம மறித்தால் பரலோகத்தில் காணப்படுவோம். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி தெரிவிக்கும். புரியுங்களா? அதனால எல்லாம் எழுந்திருந்து இந்த வேலையில ஆண்டவருக்கு நம்ம நன்றி தெரிவித்து ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெற்று நம்ம கடன் செல்வோம். புரியுங்களா? மிக முக்கிய இந்த வேலையில கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ஒவ்வொரு நிமிடம் ருசித்து பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர் என்பதை நம்மை படைத்ததன் மூலமாய், நம்மை ஆண்டவர் பராமரிப்பதன் மூலமாய், கர்த்தரை பாதுகாப்பதன் மூலமாக நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்கலாம். அது மட்டுமல்ல, கர்த்தர் நம்மை பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கி இருக்கிறார். அதற்காக அவரை துதிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் பிரமிக்கத்தக்க அதிசயமாக இந்த பூமியிலே நடமாடும் சாட்சியாக நீங்க உலாவுவதை வைத்து போய்க்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றி செலுத்தணும். நன்றி கொஞ்ச நேரம் நன்றி செலுத்துவோம். தேவனிடத்திலிருந்து நன்மையான எந்த ஈவும் என பூரணமான எந்த வரமும் என ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பரத்திலிருந்தே உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இறங்கி வருகிறது. இந்த தேவனை நோக்கி அப்படியே பார்ப்போம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கடன் பாரத்தை நீக்குங்க, கவலைகளை நீக்குங்க, கண்ணீரை நீக்குங்க, வியாதியை நீக்குங்க. குடும்பங்களில் அற்புதம் நடக்கட்டும், வேலையிடத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். ப்ரொமோஷன் கொடுங்கப்பா, இன்கிரிமெண்ட் கொடுங்க. ஆண்டவரே, அதிகாரி கண்களில் தயவை கொடுங்கப்பா. இந்த பிள்ளைகள் வாழ்ந்து இருக்கட்டும், சுகித்திருக்கட்டும். இந்த குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வியாதிகளுக்கு, சுனாமிகளுக்கு, அந்தகார வல்லமைகளுக்கு, கொரோனா நோய்களுக்கு எல்லாவற்றுக்கும் விலக்கி இந்த பிள்ளைகளை பாதுகாத்து போக்கிலும் பயத்திலும் ஆண்டவரே, வேலையடைகள் ஆட்சியில் வராதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து உங்களுக்கு சாட்சியாக நிறுத்தும்படியாக செபிக்கிறேன். ரத்தத்தை இந்த பிள்ளைகள் தெளிக்கிறேன். ஆண்டவரே, சுகமும் பலன் ஆரோக்கியம் இருக்கட்டும். இரவு பகல் இந்த பிள்ளைகளை பாதுகாப்பு நடத்தும். அற்புதமாக நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து சாட்சியாக ஒவ்வொருவரையும் நிறுத்தும்படியாக நம்ம செபிக்கிறோம். அதுக்கான ஐயா வில்லியம் அவர்களுடைய ஊழியர்களுக்காக செபிக்கிறோம். கோயம்புத்தூர் ஊழியர்களை எல்லைகளை விரிவாக்குங்க. அவருடைய பிள்ளைகள், மனைவி, குடும்பம் எல்லாரும் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதியும். வருகிற புதன்களில் நடக்கக்கூடிய கூட்டங்களிலே திரளான மக்களை அழைத்துக் கொண்டு வந்து நாமத்தை மையப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய நாமம் மையப்படுவதாக ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பெண்டிக்சன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து மரிக்கப்பட்ட உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு நல்ல சுவையான உணவு ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கு. நம்முடைய திருச்சபையோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா, சுவையான உணவு ஒவ்வொரு வாரம் கொடுக்கும். அநேகர் பாருங்க, இந்திய தேசத்துல இருந்து கூட நம்மளுடைய அருமையான சகோதரர் குளத்தில் இருக்க அவங்க ஜான் ரவிச்சந்திரன் சொல்லுவாங்க, கேட்டாங்க, ஐயா நீங்க வார வாரம் சுவையான உணவு சொல்றீங்க, பிரியாணி எல்லாம் கொடுக்குறீங்க. ஏன்னா அநேகர் வெளி தேசத்திலிருந்து வர்றதுனால உங்களுக்கு கேட்டீங்க 8 மணி நேரத்துக்கு முன்னால உங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்க. ருசி இல்லாம அது ஏன்னா காய்கறி கெட்டு போயிருக்கும், ஏன்னா அது மோசமாக இருக்கும். அதனால உங்களுக்கு வாரத்துல ஒரு நேரம் நல்ல சுவையான உணவு கொடுக்க வேண்டும் என்று ஆவியான நியமனம். முக்கியமான சுண்டைக்கடலை ஒவ்வொரு சனிக்கிழமையும் 4 பேருக்கு சாப்பாடு கொடுப்போம். அங்கே ஐக்கியத்தில் வருவாங்க நம்ம சகோதரர் கோபால் தெரியும். அங்குள்ள மக்களே அந்த சாப்பாட்டுக்கு அல்லேலூயா சாப்பாடு பேர் வச்சாங்க. நான் வைக்கிறேன். ஏன்னா நல்லா சுட சுட ருசியாக, ஏன்னா மீன் குழம்பு, ஏன்னா எல்லாம் சிக்கன் கறி எல்லாம் கொடுப்போம். அதை அவங்க நல்லா திருப்தியாக சாப்பிட்டு ஒரு வாரத்தில் சாப்பிட்டு கொடுத்தாங்க. அடுத்த வாரம் ரெடியாக வருவாங்க.
புரியுங்களா? அதனால அருமையான பிள்ளைகளுக்கு நம்ம ருசியாக உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம். உங்களுக்கு குடும்பமாக நேசிப்பதுனால அந்த சாப்பாடு இருக்குது. மீதியாக நீங்கள் வாசல் பண்ணி எடுத்துக்கொண்டு செல்லுங்க. அடுத்த வாரம் உங்களை அன்போடு எதிர்பார்க்குறோம். புதன்கிழமை எதிர்பார்க்குறோம். வாருங்க. அதனால உங்களுக்கு சாப்பாடு இருக்கு. ஏன்னா அநேக நண்பர்கள் அழைச்சு கொண்டு வாங்க. கவிஞர் எல்லாரும் நம்ம சகோதரர்கள் எனக்கு எல்லாரும் அழைச்சு கொண்டு வாங்க. கவி நண்பர்களை நம்ம சாப்பாடு அழைத்து வந்து சாப்பிடுங்க, பரிமாறுங்க. விஜய் எல்லாம் பரிமாறும் மக்களுக்கு கொடுத்து ஐக்கியப்பட்டு கடைச்சு மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். புதன்கிழமை உங்களை அவளோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். உங்களை மகிழ்ச்சி காரியங்கள் கொடுங்க ஐயா. உங்களை விசிட் பண்ணுறோம். ஆமாம் ஐயா. என்ன சேனல் சொல்லும்போது என்ன சேனல்? எங்களுடைய நீங்கள் யூடியூப்பில் போனால் காயத்ரி பண்ணுறோம். இல்லாட்டி ஃபேஸ்புக்கில் டேனியல் ராஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் உங்களுடைய நம்பர் டேனியல் ராஜ். டேனியல் ராஜ். I had someone as the chairman. Chairman. Okay. Chairman's coming.